நாம் அடிக்கடி எனக்கான நேரம் பற்றி பேசுகிறோம். ஒரு கடினமான நாளுக்குப் பிறகு ஒரு அமைதியான காய் சாப்பில் தனியாக காய் அருந்தியோ அல்லது நமக்கு பிடித்த இசையை கேட்டுக்கொண்டே ஒரு நெட்ஃபிளிக்ஸ் நிகழ்ச்சியை பார்த்தோ புத்துணர்ச்சி பெற முயற்சிக்கிறோம். எனக்கு நானே ஒரு பரிசு என்று கூறி நம்மை நாமே தேற்றிக்கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த நேரம் உண்மையிலேயே அமைதியே தருமா? நாம் சிறிது நேரம் புத்துணர்ச்சி பெற்றதாக உணர்ந்தாலும் அதே சோம்பலான யதார்த்தத்தால் மீண்டும் ஏமாற்றமடைகிறோம். உண்மையான ஆறுதலும் ஓய்வும் என்ன என்பதை இன்றைய வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. எலியா சிலை வழிபாட்டிற்கு எதிராக போராடி மிகவும் சோர்வடைந்து நம்பிக்கையற்றவனாகி கைவிட்டுவிடவும் மறிக்கவும் விரும்பினான். அந்த நேரத்தில் தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவரை கண்டுபிடித்து நிலக்கரியில் சுடப்பட்ட ஒரு ரொட்டியையும் ஒரு குடம் தண்ணீரையும் கொடுத்தார். 1 இராஜாக்கள் 19:5-8. எழுந்து சாப்பிடு, ஏனெனில் உனக்கான பயணம் மிக நீளமானது என்று அந்த தூதன் சொன்னான். அது ஒரு பெரிய அற்புதம் அல்லது ஒரு அற்புதமான பிரசங்கம் அல்ல, அது ஒரு சூடான உணவு மற்றும் கொஞ்சம் தண்ணீர், அதாவது மிகவும் அடிப்படையான தேவைகள். எலியா அதை சாப்பிட்டு தனது பலத்தை மீண்டும் பெற்றான். 40 பகலும் 40 இரவும் தேவனுடைய மலையான ஓரேபுக்கு நடந்தான். தேவன் அவனை கைவிடவில்லை. அவர் மிகவும் சாதாரணமாகவும் அன்றாட வழியிலும் அவனை கவனித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய ஆறுதல் ஒரு பெரிய வெற்றி அல்லது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்க வேண்டியதில்லை. நம் வாழ்க்கையை நசுக்குவது போல் தோன்றும் நம்பிக்கையற்ற தருணங்களில் தேவன் ஒரு சூடான உணவு, ஒரு நிம்மதியான தூக்கம் அல்லது நம்மை பற்றி அக்கறை கொண்ட ஒருவரின் சிறிய அக்கறை போன்ற மிக அடிப்படையான விஷயங்கள் மூலம் நம்மை கவனித்துக் கொள்கிறார். இதுவே இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெற்ற தேவனுடைய ஆறுதல். பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கும் பசியையும் தனிமையையும் தேவன் அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் தனது குமாரன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசுவே சீவ அப்பம் ஆகி நமது ஆழமான வெறுமையை நித்தியமாக நிரப்புகிறார். சிலுவையில் மரித்து மீண்டும் எழுந்ததன் மூலம் இயேசு நமது பாவத்தையும் நம்பிக்கையற்ற நிலையையும் வென்றார். அவர் நமது சரீரப் பசியை மட்டுமல்ல, நமது ஆழமான ஆத்தும தாகத்தையும் பசியையும் நிரப்புபவர். நீங்கள் இப்போது தனியாக உணர்கிறீர்களா? உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்ந்து நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? நம்மை கைவிடாத மிகவும் அடிப்படையான விஷயங்களால் நம் உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்ளும் ஒரு தேவன் இருக்கிறார். மேலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அதே தேவன் உங்கள் ஆத்துமாவை நித்தியமாக திருப்திப்படுத்தும் உண்மையான ஆறுதலை உங்களுக்கு அளிக்கிறார். தேவன் இன்று உங்கள் சோர்வான வாழ்க்கைக்கு ஒரு சூடான உணவு போன்ற ஆறுதலைத் தர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவில் உண்மையான ஓய்வையும் நீங்கள் மீண்டும் ஒருபோதும் தாகம் கொள்ளாத சீவ தண்ணீரையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நமக்காக மரித்து மீண்டும் எழுந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும்போது நாம் உண்மையான ஓய்வையும் ஆறுதலையும் தனியாக இல்லாமல் ஒன்றாக வாழும் பலத்தையும் பெறுவோம்.